இப்போ நம்ம அவரைக்காய் பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரிஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாய் பொரிஞ்சதுக்கடுத்து வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வதக்கி விட்டுக்கலாம். தேவையான உப்பு. இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கடுத்து நம்ம அவரைக்காய் சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக நறுக்கின அவரைக்காய் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இதை வதக்கினதுக்கடுத்து நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வதக்கிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ கூட்டுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம தேங்காவை வெட்டிக்கலாம். அதுக்கடுத்து வத்தல் சேர்த்துக்கலாம். அடுத்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ குறை குறைன்னு அரைச்சாச்சு. இதை நம்ம வந்து அவரைக்காய் சேர்த்துக்கலாம்.